Hello students, once again welcome to Catalytic Chemistry classes. ஸோ இந்த கிளாஸஸில் நம்ம குரூப் த்ரீலேருந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, அதாவது எஸ்என் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பை த வே திஸ் இஸ் அ ஃபோர்த் வீடியோ ஃப்ரம் திஸ் சீரீஸ். ஓகே, ஸோ இம்ப்ராப்பர் ஆக்சஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ப்ராப்பர் ஆக்சஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம ஒரு பிரின்சிபல் பிரின்சிபல் ஆக்சிஸை வச்சு ஒரு மாலிகுலை நம்ம ரொட்டேட் பண்ணுறது. இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்ன்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாலிகுலை ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிளேனை ஒரு ஹரிசாண்டல் பிளேனை வந்து பாஸ் பண்ணி அது மூலமாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அகெயின் ஒரு ஈக்குவலண்ட் ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதுதான் இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறது. See, it is a combination of two elements. One is rotation and another one is reflection. Rotation followed by perpendicular reflection should give an equivalent configuration. ஒரு மாலிகுலை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, ரொட்டேட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பெர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் எடுக்க போகிறீங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகக்கூடியது சிக்மா வி, பெர்பெண்டிகுலராக போகக்கூடியது சிக்மா ஹச். அப்படின்னா இங்கே என்ன எடுக்க போனால் ஹரிசாண்டல் பிளேனை தான். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு நம்ம ஹரிசாண்டலாக ஒரு பிளேனை வந்து பாஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ ரொட்டேஷன் ஃபாலோடு பை ரிஃப்ளெக்ஷன். அதாவது பெர்பெண்டிகுலர் பிளேன் பாஸ் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா இம்ப்ராப்பர் ஆக்சிஸ், அதாவது ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. புரியுதுங்களா? அதாவது ஒரு மாலிகுலுக்கு நார்மல் ரொட்டேஷன், அதாவது ரொட்டேஷனல் ஆக்சிஸ், அதாவது சிஎன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து சிஎன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குது அப்படின்னா இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் வந்து டபுளப்பாக இருக்கும். அப்படியே அது வந்து டபுளாக இருக்கும் 2 டைம்ஸ், அதாவது 2னா 4 டைம்ஸ் நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அகெயின் இந்த ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஈக்குவலண்ட்டுக்கும் ஐடென்டிக்கலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஈக்குவலண்ட் இருக்குது சேமாக இருக்கும், பட் ஆட்டத்தோட பொசிஷன் வந்து மாறி இருக்கும். ஸ்ட்ரக்சர் வில் பி சேம், பட் ஆட்டத்தோட பொசிஷன் வந்து மாறி இருக்கும். பட் ஐடென்டிக்கல்ன்றது ஒரிஜினல் பொசிஷன் என்னவோ அதே பொசிஷன் நம்ம ஃபைனலாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொசிஷன் வந்து நம்மளுக்கு ரீட்டைன் ஆகிறது தான் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிடணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் BCl3. ஸோ BCl3ல நம்மளுக்கு என்ன தெரியும், which one is a center, this one is center. So this is the structure of BCl3 molecule. So in BCl3 molecule இங்கே principal axisன்றது என்ன அப்படின்னா, ஸோ இது வழி போகக்கூடியது தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இதில் ரொட்டேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸை வச்சு தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணுவோம். எப்படி நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன், அதாவது ஒரு ஆட்டத்து வழி, ஒரு மாலிகுலர் இருக்கக்கூடிய ஆட்டத்து வழி போகக்கூடிய ஒரு ஆக்சிஸ்ன்றது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டத்தை வந்து என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி அது ஹை ஃபோல்டை வந்து கொடுக்கணும். அதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்றது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோல்டு, ஸோ 1 2 3 there are 3 ஃபோல்டை வந்து இது நம்மளுக்கு கொடுக்கும். இட் ஹஸ் அ C3 ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் C3 இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், 120 டிகிரி இது நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்றது என்னது, இங்கே இருக்கக்கூடிய இந்த டாட். ஸோ இந்த போரான் வழி போகக்கூடியதான் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இதை வந்து நம்ம 120 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இப்போ 120 ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நான் இதை வந்து இதை டினோட் பண்ணுறதுக்காக 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். மென்ஷன் பண்ணுறதுக்காக இதை மட்டும் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம 120 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா வாட் வி கெட், ஸோ 120 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த போரான் சிஎல் வந்து 1 வந்து இங்கே வந்துடும். ஸோ இது நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ரொட்டேஷன். பட் இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்றது என்ன சொன்னால், ரொட்டேஷன் ஃபாலோடு பை ரிஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம 120 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டோம். ரிஃப்ளெக்ஷன்றது என்னது, இங்கே பெர்பெண்டிகுலர் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலிகுலுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்றது இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுக்கு பெர்பெண்டிகுலர், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக போகக்கூடியது அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸை இப்படி வெட்டிட்டு போகக்கூடியது தான் பிரின்சிபல். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். ஸோ இது என்ன பண்ணும், இந்த 3 மாலிகுலுக்குமே இந்த 3 ஆட்டத்தையுமே ஈக்குவலாக கட் பண்ணிட்டு வெளியே போகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ பெர்பெண்டிகுலர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ பெர்பெண்டிகுலர் இது ஒரு நான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் சிக்மா ஹெச். புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம பெர்பெண்டிகுலராக கட் பண்ணுறோம் அப்படின்னா 3மே ஈக்குவலாக கட் ஆகும். ஸோ இதை நம்ம டினோட் பண்ணுறதுக்காக, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இப்போது இந்த இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு லோப் மாதிரி போட்டு காட்ட போகிறேன்.
ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிஎல்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்க பார்ட்டை வந்து நம்ம பாசிட்டிவ் பார்ட்னு எடுத்துக்கலாம், ஷேர் பண்ணாத பார்ட்டை நம்ம நெகட்டிவ் பார்ட் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். புரியுதுங்களா? நெகட்டிவ் பார்ட்டை எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து ஒரு பிளேனை வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளேன் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆட்டத்தையும் ஈக்குவலாக கட் பண்ணிட்டு போகும். புரியுதுங்களா? இப்போ இந்த லோப் வந்து நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, இந்த பிளேன் பாஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் ஹாஃபை கட் பண்ணுதுன்னு வச்சுங்க, பாசிட்டிவ் பாதியாகவும் நெகட்டிவ் பாதியாகவும் இப்படி கட் பண்ணிட்டு போகுது. ஓகேவா? ஏன்னா பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது. புரியுதுங்களா? இப்போது நம்ம பிளேன் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் கீழே இருக்கக்கூடிய இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் மேலே கிடைக்கும், மேலே இருக்க கிடைக்கக்கூடியது தான் கீழே இருக்கும். இப்போ பாசிட்டிவ் மேலே இருக்குது, நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Cl போரான் 1 2 3 Cl 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 நோ. ஓகே, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் Cl குளோரின். ஓகேங்களா? ஸோ சேம் பொசிஷன் Cl வந்து அங்கேயே தான் இருக்கும். பட்டு இங்கே பாசிட்டிவாக இருந்தது இங்கே என்னவாக இருக்கும், நெகட்டிவ் லோப் மேலே இருக்கும். புரியுதுங்களா? நெகட்டிவ் லோப், ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து மேலே மாறி கிடைக்கும். இதோட ஒரு பிளேன் வந்து மேலே இருக்கும், ஸோ இது வந்து நெகட்டிவ் அண்ட் திஸ் ஒன் இஸ் பாசிட்டிவ். நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? தென் இப்போ இது ரெண்டும் என்னது, போத் தீஸ் டூ ஆர் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர். எஸ் ஆர் நோ, ஈக்குவலன்ட். பட்டு போத் ஆர் ஐடென்டிக்கல் ஆர் நாட், நோ. இது ரெண்டும் ஐடென்டிக்கல் கிடையாது. ஏன்னா இதில் என்ன இருக்குது, மேலே பாசிட்டிவ் இருந்துச்சு பட்டு இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம இதை ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, எவ்வளோ ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to rotate this molecule again 120 டிகிரி நம்ம இதை ரொட்டேட் பண்ணுறோம். 120 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா again we get a BCl3 Cl 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 molecule. ஓகே, ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த C1ன்றது இங்கே மூவ் ஆகிருக்கும். ஓகே, இட்ஸ் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன், C1ன்றது இங்கே வந்துருச்சு. புரியுதுங்களா? ரொட்டேஷன் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ஷன். ரொட்டேஷன் ஃபாலோடு பை ரிஃப்ளெக்ஷன். இது என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம இப்போ நான் பிளேன், ஓகே, சிக்மா ஹச் பிளேனை நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ சென்ட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜுக்கு மேலே நெகட்டிவ் இருக்குது, கீழே பாசிட்டிவ். லோப் வந்து நெகட்டிவ், கீழே பாசிட்டிவ். இப்போ என்ன பண்ணும், ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக, ஓகே, இந்த சிக்மா ஹச் பிளேன்றது என்ன பண்ணும், அப்படியே ஈக்குவலாக கட் பண்ணும். இப்போ கட் பண்ணது அப்படின்னா இது என்னவாகும், C1 ரிமைன் சேம் இந்த பொசிஷன், பட்டு இப்போது பாசிட்டிவ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பாசிட்டிவ்ன்றது நம்மளுக்கு மேலே போயிடுச்சு, நெகட்டிவ்ன்றது இப்போ கீழே இருக்குது. ஓகே, நெகட்டிவ்ன்றது இப்போ கீழே இருக்குது. சரி, இப்போ இந்த ரெண்டு பொசிஷனும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் எஸ், போத் ஆர் ஈக்குவலண்ட் ஒன்லி. இது ரெண்டு ஈக்குவலண்ட் பட் நாட் ஐடென்டிக்கல். நம்மளுக்கு ஐடென்டிக்கல் வர வரைக்கும் நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, then again நம்ம இதை ரொட்டேட் பண்ண போகிறோம் 120 டிகிரி. we are going to rotate this molecule BCl Cl Cl. ஓகே, ஸோ 120 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணோடனே Cl எங்கே போய்டும், இங்கே ஒன்று Cl1 வந்து இங்கே வந்துடுது. புரியுதுங்களா? இப்போது நான் என்ன பண்ணணும், ரொட்டேஷன் ஃபாலோடு பை ரிஃப்ளெக்ஷன். பெர்பெண்டிகுலர் எடுக்க போகிறோம் சிக்மா ஹச். சிக்மா ஹச் எடுத்தோம் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா, சிக்மா ஹச் எடுக்கும்போது B Cl Cl Cl. புரியுதுங்களா? இப்போது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது. இப்போது இங்கே பிளேன் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஓகே, இதுக்கு நீங்கள் பிளேன் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ பிளேன் பாஸ் பண்ணும்போது என்னவாகும், இந்த பாசிட்டிவ்ன்றது கீழே போயிடும். இங்கே என்ன இருக்கும், நம்மளுக்கு நெகட்டிவ் வந்துடும். நெகட்டிவ் கீழே வந்து பாசிட்டிவ் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், அதான் இது வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர், ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம 120 ரொட்டேட் பண்ண உடனே நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. Cl பாசிட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட்டு இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது என்ன, இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அதாவது ரொட்டேஷன் ஃபாலோடு பை ரிஃப்ளெக்ஷன், இது கம்ப்ளீட் ப்ராசஸ். ஓகே, இது ரெண்டுமே நடக்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ரொட்டேஷன் பண்ணீங்க, ரொட்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. பட் இன்னும் இந்த ஆப்ரேஷன் முடியலை. இந்த ஆப்ரேஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா சிக்மா ஹச் ஒரு பிளேனை நம்ம எடுக்கும்போது தான். ஓகே, இங்கே ரொட்டேஷன் நம்ம பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. பட்டு இதுக்கு நம்ம சிக்மா பெர்பெண்டிகுலர் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அகெயின் நான் ஈக்குவலண்ட் ஆகிடுச்சு. சரி, ஈக்குவலண்ட் ஸ்ட்ரக்சர் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் ஒரு 3 டைம் இதை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, நான் தான் சொன்னேன், நார்மலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸை வந்து C3 இருக்குது அப்படின்னா நம்ம இம்ப்ராப்பர் ஆக்சிஸை வரும்போது நம்ம டபுள் டைம் 2 டைம்ஸ் வந்து அந்த மாலிகுலை ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, 6 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அகெயின் இந்த சேம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம அகெயின் வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா Cl1 மைனஸ் தான் இருக்குது. ஸோ அகெயின் என்ன பண்ணுவோம், 120 டிகிரி ரொட்டேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
திரும்பி பி சிஎல் அப்படி கிடைக்கும். திஸ் இஸ் அ சிஎல் 1 வந்து இங்கே போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to pass the sigma h plane. இப்போ sigma h plane வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா what we get, boron Cl Cl Cl. ஓகே, சிக்மா 1 வந்து இப்போ என்ன ஆகிடும், சேம் அதே பொசிஷனில் தான் இருக்கும். பட்டு இப்போ சிக்மா ஹச் பிளேன் பண்ணியிருக்கிறதுனால இங்கே நெகட்டிவாக இருக்கக்கூடியது, நெகட்டிவ் லோப் என்ன ஆகும், இப்போ பாசிட்டிவ் லோபாக ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதுங்களா? அகெயின் என்ன பண்ண போகிறோம், இதை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, 120 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா we get the Cl1 இங்கே போய்டும். Cl1 பாசிட்டிவ் அப்படின்றது Cl Cl. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு சிக்மா ஹச் பிளேன் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, சிக்மா ஹச் பிளேன் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, சிக்மா ஹச் பிளேன் நம்ம எடுக்கும்போது என்னவாகும், பாசிட்டிவ்ன்றது நம்மளுக்கு நெகட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நெகட்டிவ். இப்போ அகெயின் 120 ரொட்டேஷன். ஏன்னா இன்னமும் இது வந்து என்ன ஆகலை, ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சரை ரீச் பண்ணல. Cl1 இப்போ 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா Cl இங்கே போய்டும், Cl1ன்றது. பட் இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. புரியுதா? ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம், நம்ம சிக்மா ஹெச் பிளேனை வந்து நம்ம எடுக்கிறோம். சிக்மா ஹெச் எடுத்தோம் அப்படின்னா what we get, Cl Cl Cl1. சிக்மா ஹெச் பிளேன் எடுக்கும்போது நெகட்டிவ்ன்றது இங்கே பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, 2 டைம்ஸ் C3 நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரொட்டேட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னா there are 6 ஆப்ரேஷன் we are done. ஓகே, 6 ஆப்ரேஷன் என்னென்ன அப்படின்னா S31. ஓகே, S3ன்றது ரொட்டேஷன், S31, S32, S33, S34, S35 and S36. புரியுதுங்களா? there are 6 SN operations for a molecule. ஓகே, நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வச்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஆட் நம்பர் ரொட்டேஷனில் வந்து ஆட் நம்பராக இருக்குன்னா C3 C5 C7 அப்படி இருக்குன்னா ரொட்டேஷனல் ஆக்சிஸ் வந்து ஆடாக இருந்தால் நம்மளுக்கு வந்து இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் வந்து எத்தனை ரொட்டேஷன் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு அப்படியே டபுளாக பண்ணுங்க. ஓகேவா? ஆட் நம்பராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டபுளாக பண்ணணும். 3னா 6 டைம் பண்ணால் நம்மளுக்கு அகெயின் இந்த ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சரி. இதுவே வந்து ஈவன் நம்பராக இருந்தால் ஒரு C2 C4 இருந்தால் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா சேம் நம்பர் 2னா 2 டைம் நம்ம ரொட்டேஷன் பண்ணால் போதும். சரிங்களா? ஆட் நம்பராக இருந்தால் ரொட்டேஷனல் ஆக்சிஸ் வந்து ஆடாக இருந்தால் நம்ம வந்து டபுள் டைம்ஸ் பண்ணணும். ஈவனாக இருந்தால் சிங்கிள் டைம் பண்ணால், அதாவது அது எத்தனை டைம் இருக்கோ அது வரைக்கும் பண்ணால் போதும் ரொட்டேஷனல் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.